கேம் ஆஃப் த்ரான்ஸ் வேர்ல்ட்ல மொத்தம் 2 கண்டங்கள் இருக்கு. ஒண்ணு வெஸ்ட்ரோஸ், இன்னொன்னு எசோஸ். வெஸ்ட்ரோஸ்ல நமக்கு தெரிஞ்ச ரீச், டான், வேல், ஸ்டார்ம்லேண்ட், த நார்த் இப்படின்னு நெறைய கிங்டம்ஸ் இருக்கு. அதே மாரி எசோஸ்லயும் நெறைய கிங்டம்ஸ் இருக்கு. அதுல ரொம்பவே முக்கியமான ஒரு பெனின்சுலர் கிங்டம் இருக்கு. அதுதான் த வலேரியா. வலேரியன்ஸ் ஒரு காலத்துல சாதாரண ஆடு மேய்க்கிற ஷெப்பர்ட்ஸா தான் இருந்தாங்க. ஆனா ஒரு நாள் த 14 ஃப்ளேம்ஸ் அப்படின்ற ஒரு வால்கனோல ஒரு அரிய விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா அதுதான் த டிராகன்ஸ். இந்த டிராகன்ஸ கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதை பிளாக் மேஜிக் மூலியமா தன்வசப்படுத்தி அதை கட்டுப்படுத்தவும் தெரிஞ்சு வச்சிருந்தாங்க வெலேரியன்ஸ். டிராகன்ஸ் வந்ததுக்கு அப்புறம் வெலேரியாவுடைய தலையெழுத்து மொத்தமா மாறுது. த வெலேரியன் ஸ்டீல், அதுக்கப்புறம் இந்த பிளாக் மேஜிக்ல பரிச்சயமாயி எசோஸ்ல இருக்க பல இடங்களை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. ஓல்டு வலேரியால வலேரியன் ஃப்ரீ ஹோல்ட் அப்படின்னு ஒரு சிட்டியை உருவாக்கி அதை டிராகன் லார்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற 40 ஃபேமிலிஸ் ஆண்டு வந்தாங்க. வலேரியன் ஃப்ரீ ஹோல்ட்ல பெரிய பெரிய மாட மாளிகையும் கோபுரங்களும் இருந்ததா சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம 300 டிராகன்ஸ் ஒரே நேரத்துல வெலேரியன் ஃப்ரீ ஹோல்டு சுத்தி வரும் அப்படின்னும் சொல்லப்படுது. இங்க இருந்த 40 ஃபேமிலிஸுமே நல்ல செல்வ செழிப்போட பணங்காசோட தான் வாழ்ந்து வந்தாங்க. வலேரியாக்கு இனிமே அழிவே கிடையாது அப்படின்னு அவங்க நம்பினாங்க. எசோஸ் முழுசும் இனிமே வலேரியா தான் ஆட்சி செய்யும் அப்படின்றதையும் ஆணித்தரமா அவங்க நம்பினாங்க. இந்த 40 ஃபேமிலிஸ்ல ஒரு ஃபேமிலி தான் ஹவுஸ் டர்கேரியன். ஹவுஸ் டர்கேரியன் ரொம்பவே கீழே 35th ரேங்கிங்ல தான் இருந்தாங்க. ஸோ இந்த ஹவுஸ் டர்கேரியனோட ஹெட்டா ஏனார் டர்கேரியன் அப்படின்றவர் இருந்தாரு. அண்ட் அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க. அவங்க பேரு டேனிஷ் டர்கேரியன். டேனிஷ் டர்கேரியன் ஒரு டிராகன் ட்ரீமர். அவங்க பலேரியன் அப்படின்னு ஒரு டிராகனை கிளைம் பண்ண மறுநாள் ஒரு கனவு காண்றாங்க. ஓல்டு வலேரியா மொத்தமும் வால்கனிக் எரப்ஷன்னால அழிஞ்சு போற மாதிரி ஒரு பயங்கரமான கனவு அது. இத அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க. இத நம்பின ஹேனார் தன்னோட குடும்பத்தையும் அதோட 5 டிராகன்ஸையும் கூட்டிட்டு வலேரியா விட்டு வெளியேறாரு. ஹவுஸ் டர்கேரியன் ஒரு சின்ன ஃபேமிலி அப்படின்றதுனால இவர் கோர்ட்ல சொன்ன எதையுமே அவங்க நம்பல. அத பெருசா அவங்க கண்டுக்கவும் இல்ல. அண்ட் இவங்க வலேரியா விட்டு வெளிய போறத பத்தியும் அங்க யாருமே கவலைப்படல. இப்படி வலேரியா விட்டு வெளியேறிய டர்கேரியன்ஸ் நேரோ சீல இருக்க ஒரு சின்ன ஐலாண்டுக்கு வராங்க. அண்ட் அது பேரு தான் டிராகன் ஸ்டோன். டிராகன் ஸ்டோன ஒரு ஸ்ட்ராங்கான ஃபோர்ட்டா கட்டமைக்கிறாங்க டர்கேரியன்ஸ். டர்கேரியன்ஸ் டிராகன் ஸ்டோனுக்கு வந்த சரியா 12வது வருஷம் ஓல்டு வலேரியா எரிமலை குழம்புகள்னால அழிக்கப்படுது. வால்கனிக் எரப்ஷன் கிட்டத்தட்ட 1000 அடிக்கு மேல எழுந்ததாகவும் டிராகன்ஸ் வானத்துல பறந்தபடியே கருகி இறந்ததாகவும் சொல்றாங்க. வலேரியாவை எந்த மவுண்டெயின் வளர்த்துச்சோ அதே மவுண்டெயினால வலேரியா அழிக்கப்படுது. வலேரியா அப்படின்ற ஒரு பெரிய சாம்ராஜ்யமே முடிவுக்கு வருது. அதோட அங்க இருந்த டிராகன்ஸும் டிராகன் லார்ட்ஸும் அழிக்கப்படுறாங்க. இந்த ஈவெண்ட்டை டோம் ஆஃப் வலேரியா அப்படின்னு சொல்றாங்க. இந்த 14 ஃப்ளேம்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வால்கனோஸ் வெடிச்சதுனால சைடுல இருக்கிற கடல் நீர் எல்லாம் உள்ள வந்து ஸ்மோக்கிங் சீ அப்படின்ற ஒரு இடத்த உருவாக்குச்சு. இப்போ வலேரியன் ஃபேமிலியில மீதி இருக்கிறது 3 ஃபேமிலி தான். ஹவுஸ் டர்கேரியன், ஹவுஸ் வலேரியன் அண்ட் ஹவுஸ் செல்டிகர். இவங்க 3 பேரும் அலையன்ஸ் வச்சு வெஸ்ட்ரோஸோடைய ட்ரேட் ரூட்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்படியே 100 வருஷம் கடந்து போகுது. 100 வருஷத்துக்கு அப்புறம் தர்கேரியன் ஃபேமிலியில ஒரு டிராகன் லார்ட் வரான். அவன் தான் ஏகான் தர்கேரியன். ஏகான் தர்கேரியன் அவனோட 2 சிஸ்டர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறான். அதுல ஓல்டர் சிஸ்டர் விசன்யா டர்கேரியன், யங்கர் சிஸ்டர் ரேனிஸ் டர்கேரியன். இவங்க 3 பேரும் சும்மா இல்லாம தங்களோட டிராகன்ஸான பலேரியன், வேகார் அண்ட் மெராக்சிஸ் எடுத்துக்கிட்டு வெஸ்ட்ரோஸ் ஃபுல்லா ரவுண்ட் வராங்க. டிராகன்ல இருந்தபடியே வெஸ்ட்ரோஸோடைய 7 கிங்டம்ஸை பிரமிப்போட பாக்குறாங்க. பார்த்துட்டு திரும்பி டிராகன் ஸ்டோனுக்கு வந்தவங்க அந்த 7 கிங்டம்ஸையும் ஒரு டேபிள்ல மேப் மாதிரி கார்வ் பண்றாங்க. இந்த 7 கிங்டம்ஸையும் ஒன்னு சேர்த்து ஆட்சி செய்யணும்னு ஏகான் தர்கேரியனுக்கு ஒரு ஆசை வருது. அதுதான் வெஸ்ட்ரோஸோடைய தலையெழுத்தையே அடுத்த 400 வருஷத்துக்கு மாத்த போகுது அப்படின்றது அப்போ அவங்களுக்கு தெரியாது.